இன்னைக்கு என்னன்னா சோம்பேறித்தனம் எப்படித்தான் வருதுன்னு தெரியலங்க. அப்படியே வந்துடுது. நைட்டு நான் ஒரு விஷயம் நினைப்பேன், காலையில் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு நமக்கு சோம்பேறித்தனம் அப்படியே ஃபஸ்ட்டாக வந்து நின்றுது. என்னாகு, சாப்பிடுவோம், போய் படுப்போம், மொபைல் பார்ப்போம், சித்தி தூங்குவோம், இப்படி தான் போகுது பொழுது. நைட் நான் நினைப்பேன், சரி நான் இன்னைக்காவது வந்து காலைல ஒரு 10 மணிக்கு ரீல்ஸ் எடுத்துடணும், ஒரு 11 மணிக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மாவாட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நேரமே முடிச்சிருவோம் இப்படின்லாம் யோசிச்சேன். சரி ஊருக்கு வேற போகிறோமே, வேலையெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாமே அப்படின்னு. ஆனால் சத்தியமாக நைட்டு நினச்சது வேற, பகலில் நடந்தது வேற. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30. இப்போ தம்பி ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. காலையில் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டோன்னே படப்படன்னு வேலை செய்யணும்னு நினச்சேன். தாட்டி விட்ட செகண்ட்லேருந்து அடுத்து வீட்டில எல்லாம் கிளம்பி போனாங்க. அப்பத்துலேருந்து இப்படியே சோம்பேறித்தனமாக அப்படியே தூங்கிட்டு இருந்தேன். இப்போ வேற வழியே இல்லை, டைம் போயிட்டு இருக்குதே, எந்திரிச்சு வர வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இருந்தாலே இந்த சோம்பேறித்தனம் வந்துருமா இல்லை எனக்கு தான் இப்படி வருதான்னு தெரியல.